எல்லா கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்கு மனம் படைத்து அதில் விருப்பங்களையும் படைத்து விருப்பத்தின் மீது வாழ வைத்துக் கொண்டிருப்போம். எல்லா போலும் இறைவனுக்கு. நம் மனதின் விருப்பமே நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா இருக்கு. மனம் இருக்கு, அதுல விருப்பம் இருக்கு. எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கு, ஆனா விருப்பப்படி வாழ்றதில்லை, விரும்புவது நடக்கிறது இல்லை. அப்ப மனசுல ஒரு விருப்பம் இருக்குன்னா அந்த விருப்பம் யாருடையது? நாம விருப்பத்துப்படி வாழ்றோமா அல்லது நமக்கு விருப்பத்துக்கு மாறாக நமக்கு நடக்குதா அப்படின்னா நாம விருப்பத்துக்கு மாறாக வாழ்றோம். விருப்பம் இருக்கு, ஆசையும் இருக்குது. ஆசைக்கு விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கணும்ல. பெரும்பாலும் ஆசையை தான் விருப்பம் சொல்லிட்டு இருக்கோம். விருப்பம் வேற, ஆசை வேற. விருப்பம் மறைவானது, அது உணர்வானது, அது உள்ளட்சத்துக்குரியது. இறைவன் எதை நமக்கு வாக்களிக்கிறானோ அதை நமக்கு அறிவிக்கிறான். நமக்கா எதை அவன் வாக்களிச்சிருக்கானோ, எதை அருளை விரும்புறானோ, எதை படைச்சிருக்கானோ அது விருப்பமா அமைக்கிறான். ஆசைங்கிறது நாம தேடிக்கொண்டது, அறிவை கொண்டு, புறப்பார்வை. பொருளும் அறிவும் பிறர் பார்த்து வாழ நினைக்கிறது, பொருளை கொண்டு வாழ நினைக்கிறது. இந்த ஆசையில பெருமை இருக்கும், போராமை இருக்கும், போட்டி இருக்கும் இல்லையா? விருப்பங்கள் அப்படி மறைவானது, நமக்கே அது மறைவானது. நாம் விரும்பிடுவோம், அதுக்கான அறிவு நமக்கு கிடையாது. அது எப்படி அடைவோம் நமக்கு தெரியாது. விருப்பம் மட்டும் இருக்குது, அதுக்கான வழி தெரியலையே நினைப்போம். அப்ப விருப்பங்கிறது மறைவானது, அது பாதுகாப்பானது, அது உணர்வானது. நம்ம உணரதான் முடியும். அந்த விருப்பத்தை நம்பிக்கை வைக்கணும், அது பிரார்த்தனை அமைஞ்சிடும். பெரும்பாலும் நம்ம விருப்பம்னா என்னன்னு தெரியல. ஆசைகளை விருப்பம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி வாழ முடியல, வாழ பிடிக்கல, வாழ கஷ்டமா இருக்கு. இப்படி வாழ கஷ்டமா இருக்கு, சாகவும் கஷ்டமா இருக்கு. வாழவும் பிடிக்கல, சாகவும் பிடிக்கல, அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. அப்ப மனம் விரும்புது, வாழதான் விரும்புது, வாழ்க்கை தான் விரும்புது. விரும்புற வாழ்க்கை என்ன? அது இறைவன் படைத்தான், படைப்பு நோக்கம் என்னவோ அதுதான் அவனுடைய விருப்பம். இப்படி நம்மளை கேட்டு இறைவன் படைக்கல, நாம கேட்டு இறைவன் படைக்கல. இப்ப யார் நம்மளை படைத்தானோ அவனுடைய விருப்பம் எதுவோ அதான் நம்முடைய விருப்பமா இறைவன் அமைச்சிருக்கான். நம்ம சிந்திக்கணும். விருப்பம் தான் நம்மளுக்கு கிடையாது, ஆசை மட்டும் தான் நம்மளுக்கு. புறப்பார்வை, உலக வாழ்க்கை, அழியக்கூடிய வாழ்க்கை மீது ஆசை கொண்டிருக்கோம். அதுல பெருமையும் போராமையும் போட்டியும் இருக்குது. அதுல தீண்டி இருக்கு இல்லையா? பிறருடைய கண் தீட்டு இருக்கு. அப்ப நம்ம வர சோதனைகளாம் காரணம் என்னன்னு சொன்னா நாம ஆசை அடிப்பில் வாழ நினைக்கிறோம், பெருமை அடிப்பில் வாழ நினைக்கிறோம், போராமை கொண்டு வாழ நினைக்கிறோம். இவருடைய போராமை தீண்டுது, அதுபடி நமக்கு துன்பமும் கஷ்டங்கள் வருது. விருப்பம் அப்படியே பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. அப்ப விருப்பம்னா என்ன அப்படின்னா, அந்த வேதம் படிக்கும் போது நமக்கு விருப்பம்னா என்னன்னு தெரியும். விருப்பம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த ஞானம் கிடையாது. நாம எதை விரும்புறோமோ அதை அடையிறதுக்கான ஞானம் மட்டும் இல்லை. விருப்பம் நமக்கு அறிவிக்கிறான், இதுதான்ப்பா உனக்கு நான் அருளை விரும்புறேன், அதுக்கு நீ தயாரா இல்லையா? அத்தியாயம் 7:57. இந்த குர்ஆன் நினைவூட்டும் நல்லுபதேசமா இருக்குது. இது மனிதர்களுக்கானது. இது உபதேசமும் இருக்கு, எச்சரிக்கையும் இருக்கு. இதுல ஞானத்துடைய வழிகாட்டுதல் இருக்கு, மறைவான ஞானங்கள் இருக்கு. வெறும் ஓதிட்டு போனா புரியாது, படிச்சாலும் புரியாது, சிந்திக்கணும் இல்லையா? 7:57. மேலும் அவன்தான் தன்னுடைய அருளுக்கு முன் நற்செய்தியாக காட்டுகளை அனுப்பி வைக்கின்றான். அவன்தான் யார் உங்களை படைத்தானோ, உங்களுக்காக யார் அகிலங்களை படைத்தானோ, யார் உங்களுக்கு மனதை படைத்தானோ, அந்த மனதின் மீது விருப்பத்தை அமைத்தானோ அவன்தான் தன்னுடைய அருளுக்கு முன் நற்செய்தியாக காற்றை அனுப்பி வைக்கின்றான். அவை கனத்த மேகங்களை சுமக்கலானது. நாம் அவற்றை இறந்து கிடக்கும் பூமியின் பக்கம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை பொழிய செய்கின்றோம். பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனிவகைகளையும் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறே நாம் இறந்தவர்களை எழுப்புவோம், நீங்கள் நல்லுறவு பெறுவீர்களாக. இந்த வசனத்தை படிச்சு அது கடந்து போயிடக்கூடாது. அதுல எப்படி சொல்றான் பாருங்க. மேகங்களை சொல்றான், கனத்த மேகங்கள் சொல்றான், அது கொண்டு மழை பொழிய செய்யறேங்கிறான், எல்லா விதமான கனிவங்களையும் கொண்டு வரேங்கிறான். அதை சொல்லிட்டு இவ்வாறு இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்போங்கிறான், எழுப்புவோங்கிறான். என்ன புரியுது இல்ல?
அவன்தான் அருளுக்கு முன் நச்செய்தியா காற்றடி அனுப்புகிறேங்கிறான். இது மழை பெய்யறதுக்கு முன்னாடி காற்றடிக்குதுல்ல, நம்ம நினைச்சிடும் நல்ல குளிர்ந்த காத்து அடிக்குது, மழை வர போகுதுப்பா, நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு மனசுக்குள்ள. நல்லா கொளுத்து வெயில் கொளுத்துது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, அந்த வெயில் குறைஞ்சு மேகம் கூடுது, மேகம் கூடுறதுக்கு முன்னாடி செய்யுது அந்த காற்று சில்லுன்னு வீசுது. அப்ப மனசுக்கு என்ன செய்யுது, ஒரு ஆறுதல் கிடைக்குது. மனம் அப்படியே குளிர்ந்து போயிருக்கு, உடல் குளிருது, மனம் குளிருது, மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால தெரியும் மழை வரப்போகுது அப்படின்னு. அப்ப நச்செய்தியாக காற்று அனுப்புறேங்கிறான். இது அருளுக்கு முன். அருள் வர வேண்டியது இருக்கு, மழை பெய்ய வேண்டியது இருக்கு, பூமி விளைய வேண்டியது இருக்கு. அதுக்கு மாதிரி செய்யறான், காற்று அனுப்புகிறேன். அப்ப இந்த விருப்பம் இந்த மனம் அப்படிங்கிறது, அந்த விருப்பம் அமைக்கப்படுது இல்லையா, அது இருந்து சொல்றேன், உங்களுக்கு நான் எதை வழங்கி இருக்கின்றனோ அது உங்களுக்கு விருப்பமா நான் அமைச்சிருக்கேன். அருளுக்கு முன் உங்களுக்கு என்ன செய்யறான், காற்று அனுப்புகிறேன், அந்த விருப்பத்தை அமைச்சிருக்கான். நமக்கு விருப்பம் தெரிய மாட்டேது, விருப்பம் ஆசையா மாத்திடுறோம், அதுல அவசரப்படுறோம், முயற்சி பண்றோம், தோல்வி அடைஞ்சிடறோம், அல்லது கிடைச்சா பெருமை கொண்டுறோம், கிடைக்கல சங்கடப்படுறோம். அப்ப விருப்பம்னா என்ன, அது மறைவானதாச்சு, அது பாக்கியமாச்சு, அதை நாம தகுதி அடைஞ்சிட்டோமா, இப்படி இறைவன் எதை நமக்கு வழங்க நாடாமோ அதுக்கான தகுதி நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அது நம்ம அடைஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம இன்னும் தகுதி பெற வேண்டியிருக்கு இல்லையா. அப்ப இந்த காற்று மேகம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மேகம் தெரிஞ்சிடான், உங்களுக்கு வாழ்க்கை எங்க இருக்கு, வாழ்வாதாரம் வானத்துல இருக்குங்கிறான். வானத்துல பார்த்தா ஒண்ணுமே தெரியல, ஆனா அதுலதான் அனைத்து படைப்பும் இருக்கு இல்லையா. உணவு பாக்கியங்கள் இருக்குது, எல்லா உயிரினமும் இருக்குது. அது பூமியை அடையும் போது எல்லா பாக்கியமும் நமக்கு வெளிப்பட்டு போகுது. ஆனா வெறுமனை பார்க்கும்போது மேகமா தானே இருக்குது, வெறுமையா தெரியுது, மேகமா இருக்கு, வெள்ளையா இருக்கு, இல்ல கருப்பா இருக்கு. ஆனா அதுல எத்தனை படைப்புகளுக்கு நமக்கு தெரியறதில்லை. அப்ப விருப்பம் அப்படிதான், மனசுல விரும்பிட்டோம், அது நம்ம அடையும் போதும் தெரியும், அது வரைக்கும் பொறுத்திருக்கும், காத்திருக்கணும், அதுக்கான தகுதியை பெறணும் இல்லையா. அப்ப அவன்தான் தன்னுடைய அருளுக்கு முன் நற்செய்தியாக காற்றி அனுப்பி வைக்கின்றான். அவை கனத்த மேகங்களை சுமக்கலானது. நாம் அவற்றை இறந்து கிடக்கும் பூமியின் பக்கம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை பொழி செய்கின்றோம். பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனிவுகளையும் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறே நாம் இறந்தவர்களை எழுப்புவோம், நீங்கள் நல்வுணர்வு பெறுவீராக. இறந்தவர்னு என்ன அர்த்தம், மனம் வெறுமையாயிருச்சு, விரக்தி ஆயிட்டோம், வாழ பிடிக்கல இருக்கா இல்லையா. அப்ப விருப்பம் இல்லாத போது விருப்பம் நமக்கு நிறைவேறல அப்படின்னு விரக்தி ஆயிடும், நிராசைப்பட்டுரும். இதுன்னு சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் கொடுக்கப்படுற அதுல நம்பிக்கை வைங்க, அதுல உறுதியாயிருங்க, அது பிரார்த்தனையை அமைச்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடையும். நீங்க இறந்த பின் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிச்சுன்னு நினைக்கிறோம், ஆனா இதுவும் திருப்பி இப்பதான் நம்ம காலங்கள் எவ்வளவு காலம் கடந்து போச்சு இல்ல. வாழ்க்கை எத்தனை வாட்டி நம்ம வச்சிருக்கோம், என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை பிடிக்கல, செத்து போயிடலாம் போல் இருக்கு அப்படின்னு நம்ம எத்தனை வாட்டி விரக்தி ஆயிரும். திருப்பி இதன் வாழ வச்சுட்டு இருக்கானா இல்லையா. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இறந்த பின் உயிர்ப்பிச்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம நைட்டு படுத்து தூங்கிட்டோம், இப்ப காலையில் எழுப்பி விட்டுருக்கான். நம்ம தூங்கும்போது நமக்கு தெரியுமா, நம்ம எந்திரிப்போம் தெரியுமா. ஏதோ சொன்னா இரவுல உயிரை கைப்பற்றிக்கிறேன், யாரை தவணை முடிஞ்சு நிறுத்திக்கிறேங்கிறான், யாரு தவணை திருப்பி அனுப்புறேங்கிறான். அப்ப நாம இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கோம்னா இன்னைக்கு நமக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம காலம் நீடிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக, நீங்க அவனுடைய அருளை அடைவதற்காக, அல்லது உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக. நம்ம உணர்றோமா, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறோம், எந்திரிக்கும் போது நம்ம என்ன உணரணும், இதை நமக்கு தவணை கொடுத்துருக்கான், இன்னும் காலம் கொடுத்துருக்கான், நீடிச்சிருக்கிறான். அப்ப நம்ம பாவம் பண்ணி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், இன்னும் அவன் அருளை பெறதுக்கான ஞானத்தை கேட்கணும். நம்ம உலகடி பயணம் ஒவ்வொரு நாள் இச்சதுக்கு அப்புறம் அறிவு தெரிய போறோம், பொருளை தெரிய போறோம், அதை கொண்டு கவலைப்படுறோம், அதை கொண்டு பயப்படுறோம். கிடைச்சா பெருமை கொள்றோம், கிடைக்கலன்னா விரக்தியார். இன்னொன்று அதுக்காக படைக்கல, இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது. நாம் நினைச்சிடறோம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நல்ல குவாலிட்டியா ஆகணும்னு நினைக்கிறோம், நல்ல பொருளா ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல என்ன சொல்றோம், இது அழியக்கூடியதா நீங்க விரும்பிட்டு இருக்கீங்கிறான். என்ன குவாலிட்டியான அல்லாட்ட இருக்கு, இரண்டு இருக்கு. இறந்த கூட வாழ்க்கை இருக்கு, அது மேலானது, அது பாக்கியமானது, நிலையானது, ஒவ்வொருக்கும் தனித்தனியானது சொல்றா இல்லையா. அன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது இல்லையா. அப்படி அடுத்து 45:13 45:13 அவனே வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேங்கிறான். இப்படி நாம கிடைக்க பெறல. இறைவன் சொல்றான், வானங்களையும் பூமி உங்களுக்கு வசப்படுத்திருக்கேன். யாருக்காக படைச்சிருக்கான், இறைவனுக்கு தேவை கிடையாது, கடவுளுக்காக தேவை கிடையாது. இப்ப இந்த வானம் யாருக்கு, பூமி யாருக்கு, வானத்துள்ளையும் பூமியில யாருக்குள்ளது அப்படின்னா மனிதருக்காக படைக்கப்பட்டு அனைத்து பாக்கியும் படைச்சாச்சுங்கிறான், கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க இன்னும் கிடைக்க பெறல, அப்படித்தானே. மனிதனை படைத்து மனிதனை அவன் இந்த பூமியில இறக்கிறதுக்கு முன்னாடியே அனைத்தும் படைச்சிட்டான், அப்படித்தானே. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய்மொழியில பால் வந்துருது இல்ல, அப்ப படைச்சது யாரு. குழந்தை பிறக்கிறது கருவிட்டாச்சு, 10 மாசம் ஆச்சு, அது வரைக்கும் தாயுடைய மடியில பால் சுரக்கல.
குழந்தை பிறந்த உடனே பால் சுரக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நான் பாக்கியத்தை கொடுத்துட்டேன், நீங்க இன்னும் அடைய பெறல, ஒவ்வொரு தேவையும் ஏற்கனவே படைச்சிட்டேங்கிறான், இனிமே படைக்க வேண்டியதில்லை. நாம கிடைக்கப்பட காரணம் நம்மளுடைய தகுதி இன்னும் உயரத்துல இல்லையா, உலக அடிப்படை வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம், பொருள் அடிப்படை வாழ்க்கையை விரும்பிட்டு இருக்கோம். அப்ப அவனே வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ள அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதில் சிந்தித்து சமூகத்தாருக்கு நிச்சயம் பல அத்தாட்சிகள் இல்லைங்கிறான். சிந்திக்க மாட்டீங்களாங்கிற எவ்வளவு பெரிய வானம், பிரம்மாண்டமான வானம், 7 வானம் படைக்கப்பட்டிருக்கிறான். அதுல நட்சத்திரங்களும் கோலங்களும் சூரியனும் சந்திரனும் இதெல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? இறைவன் தேவையற்றம் தானே. திரு மேகம் கூடுது, வானம் பொழியுது, பூமி விளையுது, எத்தனையோ பூமியில எத்தனையோ விளைச்சல் இருக்குது. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா எல்லாம் உங்களுக்காக தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஏற்கனவே படைச்சாச்சு, இன்னும் படைக்க வேண்டியது எதுவுமே இல்லை. நீங்க கிடைக்கப்பட காரணம் ஞானம் பத்தல. நீங்க நிலையான வாழ்க்கை விட்டு நிரந்தர வாழ்க்கை தேடிட்டு இருக்கிறீங்க, அதை கொண்டு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய கவலையெல்லாம் அதான் தான். இறைவன் சொன்னா உங்களுடைய கவலையெல்லாம் அழியக்கூடிய வாழ்க்கை மீதா இருக்கு, உங்களுடைய பயம் எல்லாம் அழியக்கூடிய வாழ்க்கை மீதா இருக்கு. நிலையான வாழ்க்கை மீது கவலை இல்லை, பயம் கிடையாது. மரணம் வரும், அதுக்கு நேரம் கிடையாது, இல்ல எப்ப வேணா வரலாம். உங்களுக்கு உங்களில் செயலி அழகானவர் யார் என்று சொல்வதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படுத்தீங்களா. மரணத்தை வீச்சுட்டு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், விதிக்கப்பட இனிமேல் ஏற்கனவே விதிச்சாச்சு, மரணம் விதிச்சாச்சு, அப்படிதானே. மரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே விதிச்சாச்சு, அந்த காலம் நமக்கு தெரியாது, நேரம் எப்போனா வரலாம். அப்ப காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதை தேடுறதுக்காக? மறுமையின் வாழ்க்கையை தேடுறதுக்காக, அருளை விரும்பி ஞானத்தை அடையிறதுக்காக தான் என்னன்னு சொல்றாங்க, உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப காலத்தின் மீது சத்தியமா மனித நஷ்டத்தில் இருக்கின்றான். காரணம், கொடுக்கப்பட்ட காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க, வீணடிச்சிட்டு இருக்கீங்க, பொருளை தேடிட்டு இருக்கீங்க, பெருமையை தேடிட்டு இருக்கீங்க, அறிவை தேடிட்டு இருக்கீங்க, அருளை ஞானத்தை தவற விட்டுட்டீங்க. அப்ப காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமா மனித நஷ்டத்தில் இருக்கின்றான். சரியா? அப்ப அவனே வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதில் சிந்தித்து சமூகத்தாருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமா பல அத்தாட்சி இருக்கின்றன. என்னைக்கா சிந்திச்சிருக்கிறோமா? ஓதி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், சிந்திச்சது இல்லை. ஓதுனா மந்திரம், படிச்சா அது வேதம், சிந்திக்கும் போது ஞானம். இதுதானே, ஓதுனா மந்திரம் தானே. அந்தந்த மொழியில ஓதிட்டு போயிடுறாங்க, புரியாது, விளங்காது, அது மந்திரமாவே இருக்கும். அது அவரொரு மொழியை தாய்மொழியில படிக்கும் போது அது வேதமா இருக்கும், அது சிந்திக்கும் போது ஞானம் கிடைக்கும். சரியா? 31:20 நிச்சயமா அல்லாஹ் வானில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதையும், இன்னும் தன் அருள் கொடையை உங்கள் மீதும் புறத்திலும் அகத்தில் நிரம்ப செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர் போதிய அறிவு இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கின்றார்கள். என்ன சொல்லலாம், எல்லாம் கொடுத்துட்டேங்களாம். திருப்பி வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எல்லாமே படைக்கப்பட்டாச்சு, எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சு, உங்களுடைய சேவைக்கு அந்த கூலி கிடைச்சிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இப்படி காசுக்கேற்ற பொருள் தானே, உழைப்புக்கேற்ற காசு, காசுக்கேற்ற பொருள். நமக்கு அந்த அறிவு தெரியுது, நான் எவ்வளவு உழைக்கணும் அவ்வளவு எனக்கு பணம் கிடைக்கும், நான் என்ன பணம் செலவு பண்ணணும் அதுக்கு மாதிரி பொருள் வாங்க முடியும். இதுன்னு சொல்றேன், உங்களுடைய செயலுக்கான கூலி ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு, காலமும் கொடுக்கப்பட்டாச்சு. அது உங்களை அடைய என்ன காரணம்னா உங்க ஞானம் பெறல, இன்னும் தகுதி பெறல. அப்ப நிச்சயமாக அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் வானில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கின்றான் என்பதையும், தன் அருள் கொடையை உங்க மீது புறத்திலும் அகத்தையும் நிரம்ப செய்திருக்கிறான் என்பதை நீங்க அறியவில்லையா? சிந்திக்கலான்னு கேட்கலாம். நிரப்பமா இருக்கு, அருள் நிரப்பமா இருக்கு. நீங்க அருளை விட்டு பொருளை தேடிட்டு இருக்கீங்க. அருள் தான் பொருள் நம்மளை அடையும், ஆனா பொருளை கொண்டு அருளை அடைய முடியாது. ஞானம் தான் நல்லறிவு கிடைக்கும், அறிவு கொண்டு ஞானத்தை அடைய முடியாது. அப்ப உணர்வு இருக்குல்ல, எப்படி அருள் இருக்குது, பொருள் இருக்குது. பொருள் குறையும், அழியும். அருள் இன்னும் விரிவாகும், குறையவே குறையாது. அருள் எண்ணிட்டு எண்ணிட முடியாது, அது எண்ணில் அடங்காத அருள். அப்போ பொருளை கொண்டு அருள் அறையணும்னா அறைய முடியாது. அப்படி வீட்டில் ஏசி இருக்கு, கட்டில் இருக்குது, நல்ல சுகமா வாழ்க்கை இருக்குது, ஆனா தூக்கம் வரல, பசி எடுக்கல, மன அமைதி இல்லை, அருள் இருக்காதுல்ல. ஆனா அருள் இருக்கு, கட்டில் இல்லை, மெத்த இல்லை, ஏசி இல்லை, ஆனா இதோடைய பாக்கியம் தூக்கம் வந்துடும். எங்க திரையிலப்பதான் தூக்கம் வந்துடும், அப்படிதானே. ஒரு பழைய சோட்டு சாப்பிட்டாலும் மன அமைதி கிடைச்சிடும். ஆனா அருள் இல்லைன்னு சொன்னா என்னதான் பொருள் இருந்தாலும் என்னது, நம்ம என்னதான் நல்ல சாப்பாடு, எல்லாம் பிரியாணி போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, அல்லது என்னதான் நம்ம கட்டில் மெத்த ஏசியில படுத்தாலும் சரி, தூக்கம் வரவே இல்லை, நைட்லாம் தூக்கமே இல்லை அப்படின்னு ஆகும். அருள் தடுக்கப்பட்டாச்சுல. நமக்கு அருள் வேணுமா, பொருள் வேணுமா, அறிவு வேணுமா, ஞானம் வேணுமா? நம்ம எதை கொண்டு கவலைப்படுறோம்? நம்முடைய கவலையெல்லாம் பொருளை கொண்டுதான், அறிவு கொண்டுதான். அருளுக்காக கவலைப்படல. அருள் தடுக்கப்பட்டுருமே, தடுக்கப்பட்டுச்சு, ஞானம் கிடைக்கலையே, அதை பத்தி கவலைப்படுறோமா? அப்படியே நமக்கு என்னன்னு தெரியல, காரணம் சிந்திக்கிறது இல்லை. அப்ப நிச்சயமா அல்லாஹ் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உங்களுக்கு வசப்படுத்திருக்கின்றான் என்பதையும், இன்னும் தன் அருள் கொடைகளை
உங்கள் மீதும் அகத்திலும் புறத்திலும் நிலைமை செய்திருக்கார் என்பதை நீங்கள் அறியவில்லையா, சிந்தித்து பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போதிய அறிவு இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கிறார்கள். அறிவில்ல, வேதத்தை சிந்திக்கல, ஒளிமிக்க வேதம் கிடையாது, ஞானமும் கிடையாது. எப்படி சிந்திக்கிறாங்க? கடவுளை என்னை சோதிக்கிறான், எல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் எங்க இப்படி ஒவ்வொருத்தரும் சரியான அவன் நல்லா இருக்கா, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் தலையில எழுதிட்டேன் அப்படிங்கிறவன், என்னை மட்டும் ஏன் அப்படி சோதிக்கிறான். இப்படி எல்லாரும் எழுதிதான் இருக்கிறோம். இப்படி பணம் படைச்சவங்களும் இருக்கிறாங்க, பணம் படைக்காதவங்களும் எல்லாரும் அதே தான் சொல்லிட்டாங்க. வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான், வித்தியாசம் இருக்கு. அப்ப இறைவன் எதை குறைச்சிட்டான்? எதையும் குறைக்கலையே. இரவு இருக்கு, அது பொதுவானது. காற்று இருக்கு, அது பொதுவானது. பகல் இருக்கு, அது பொதுவானது. வானம், பூமி, மழை, வெயில் எல்லாம் பொதுவான, எல்லாம் பொதுவாதான். அது அருள் தானே. இதுல யாராச்சும் நம்ம ஏற்றத்தாழ்வு இருக்கா? நம்ம எதிர்நடுவு இல்லைன்னு சொன்னா பொருள் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. அது சோதனையா இருக்கு. உங்களுக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கை ஒரு சோதனை காலம், அவ்வளவுதான். மறுமை அடையிறதுக்காக தான். மரணத்தை மிஞ்ச முடியாதுல்ல, மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது. இல்லை எனக்கு மறுமையில வேணாம், நான் சாகல சொல்ல முடியுமா? செத்தாதானே மறுமைக்கு போகணும், அது சொர்க்கமான செத்தாதானே. அப்ப நான் சாக மாட்டேன்ப்பா, எனக்கு சொர்க்கம் வேணாம், நடக்க வேணாம், உலகத்திலே வாழ்ந்து போய் சொல்ல முடியுமா யாராச்சும்? நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன், இப்படி நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டுமே போதும், எனக்கு சொர்க்கம் வேணாம், எனக்கு நரகம் வேண்டாம், நான் உலகத்திலே வாழ்ந்து போயிடுறேன், அதனால எனக்கு மரணம் வேணாம்னு சொல்ல முடியுமா? தப்பிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மரணம் விதிவிலக்கு எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் மரணம் வந்தே தீரும் இல்லையா? 345. மேலும் எந்த மனிதனும் எழுதப்பட்ட தவணைக்கிழங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எழுதப்பட்ட தவணைக்கிழங்க ஒவ்வொருத்தரும் எழுதப்பட்டாச்சுன்றான். இனிமேலாம் கிடையாது. மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு. அப்ப விதிக்கப்பட்ட நேரத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிறான், அது மறைவா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப எந்த மனிதனும் எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கிழங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. நம்ம மரணம் வந்தானே செய்றோம், மரணத்தை ஒரு செய்தியா எடுத்துக்கிறோம், அது ஒரு எச்சரிக்கை இருக்குது, அது அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒரு மரணத்தை கேட்கிறோம், பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு என்ன உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் அது மரணம் வரும். நம்ம எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் விட்டுட்டு போகணும். நமக்கு எது நிலையானது கிடையாது, எது நம்மளது கிடையாது, எது நமக்கு சொந்தம் கிடையாது. எப்படியே உயிர் நமக்கு சொந்தம் கிடையாது, இரவு நாடும்போது எடுத்துப்பான். உடல் நமக்கு சொந்தம் கிடையாது, அது இரவு நாடும்போது அது நம்மளோட விலகிடும். உறவு நமக்கு சொந்தம் கிடையாது, இந்த பொருள் நமக்கு சொந்தம் கிடையாது, இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது இல்லையா? அப்ப நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, ஆனா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம், பெருமை கொண்டுட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். அப்ப எது சொந்தமானது அப்படின்னா நாம எதை சம்பாதிக்கிறோம், அது எதே பொருள் இல்லை, அறல அழகிய செயலை கொண்டு இவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை, அவனுக்கு விருப்பமான வாழ்க்கை யார் வாழ்ந்து அதை சம்பாதிச்சா மட்டும் அங்க பயன் தருமே தவிர இந்த வந்து சம்பாதிக்க எதுவுமே நம்ம பயன் தர இல்லையா? அப்ப நம்ம மரணம் செய்தி கேட்டோம் நினைக்கிறோம், பாவம்பா இறந்துட்டாரு. எப்படி இறந்தாரு? சின்ன வயசு தானே, இல்ல வயசானவர் இறந்து போயிட்டாரு, எப்படி இப்படிதான் நம்ம பேசுறோம். அந்த மரணம்னா என்ன? ஒரு உள்ளட்சம் வரணும்ல, ஒரு பயம் வரணும்ல, ஒரு பயபக்தி இருக்கணும்ல. மரணத்தை கேள்விதான் சொல்லணும். நம்ம பாவம் 4 பிள்ளைங்க இருக்காங்க, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குது, இப்படிதான் நம்ம பேசிக்கிறோமே தவிர மரணம்னா என்ன ஒரு செய்தியா எடுத்துக்கிறோமா? அது ஒரு உபதேசம் இருக்கா, இல்ல எச்சரிக்கை இருக்கா, அதை அப்படியே கடந்து போயிடுறோமா? எல்லாத்துக்கும் நிகழக்கூடியதானே. இப்போ நம்ம மரணம் என்ன எச்சரிக்கை செய்து பார்ப்பா, எல்லாம் இருந்து விட்டுட்டு போயிட்டாருப்பா, அப்படிதானே? என்ன சொல்றாங்க? அவர் விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்டு போயிட்டாரா? அப்ப என்ன செய்யுது? அந்த உயிர் இருக்க வரைக்கும் அவர் பேர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு. உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு? போனா எப்படி எடுக்கிறாங்க, மையத்தை எப்படி எடுக்கிறாங்க, சவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல தெரு போகும்போது சொல்லுவாங்க, நான் பேர் சொல்லி கேட்பாங்க, அந்த பேர் சொல்லி ஒரு வீடு எங்க இருக்கு கேட்பாங்க. இப்ப அந்த சாவு போகும்போது அந்த மரண வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அந்த சாவு வீடு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இப்படிதான் கேட்பாங்க. மையத்து வீடு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பேர் போச்சா, பேர் மறைஞ்சிச்சா அங்கேயே? அப்ப புகழ மறைஞ்சிருமா, பதவி போயிருமா, அதிகாரம் போயிருமா? அப்ப மரணம் நமக்கு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கா இல்லையா? சரி. 345. எந்த மனிதனும் எழுதப்பட்ட தவணைக்கு இணங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. பல காரணம் கேட்கிறோம். ஏன் இறந்துட்டாரு, எப்படி இறந்தாரு, அவருக்கு என்ன செஞ்சிச்சு, உடம்பு சரியாம இருந்துச்சா, நோயில இருந்தாரா, பல காரணம். என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, செலவு பண்ணாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணா ஒரு திருப்தி ஆயிடுச்சு, சரிப்பா டாக்டரே கை விட்டார் நினைக்கிறேன். அப்படி டாக்டரே கை விட்டார், எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க, டாக்டர் கை விட்டார். நம்ம டாக்டர் தான் கடவுள் மாதிரி, அவர் கை விட்டாருன்றோம். ஆனா இறைவன் சொல்றான், அந்த தவணை வந்துருச்சுன்னா முந்தம் முந்தாது பிந்தம் முந்தாது. நீங்க என்னதான் செலவு பண்ணாலும், நீங்க என்னதான் வைத்தியம் பார்த்தாலும், என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் என்கிட்ட யாரும் மீட்ட முடியாது.
இப்படிதானே? சரி, அப்ப எந்த மனிதனும் எழுபடுத்த அவனைக்கிறங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எவனும் இந்த உலக வாழ்க்கையும் பலனை விரும்பினால், எவனும் இந்த உலக வாழ்க்கை பலனை விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்து கொடுத்து விடுவோம். யார் இந்த உலக வாழ்க்கை அறிவையும் பொருளையும் விரும்புறே கொடுத்துறேங்கிறான். இப்படி எனக்கு பொருள் தான் முக்கியம், இந்த அறிவா முக்கியம், இந்த உலகத்திலே வாழ்ந்துறேன் கொடுத்துறேங்கிறான். ஆனா எவர் மறைவான நன்மை விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றியுடையவருக்கு அதிசயத்தை கொடுப்போம். நன்றியுடையதா இருக்கீங்கிறான். நான் தான் உங்களை படைச்சேன், நான் தான் வாழ வச்சுட்டு இருக்கேன். நீங்க வாழ போத நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வாழ்றேன், நான் வாழ்ந்து காட்டுறேன், அதை கொண்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படியா? இந்த நான் வாழ்றேன், நான் வாழ்ந்து பாக்குறேன்னு சொல்லும் போது கவலை பயம்லாம் வருது. இறைவன் என்ன வாழ வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கவலை பயம் நீங்கிறமா இல்லையா? உயிர் அவன்கிட்ட இருக்கு, அவன் தான் வாழ வைக்கணும். இந்த உணவு அவன் தான் கொடுத்துட்டு இருக்கான். இந்த இரவு போல அவன் தான் மாறி மாறி வர செய்யறான். இதுக்கு எல்லாமே அவனுடைய உதவி கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படின் போது என்னுடைய முயற்சி என்ன இருக்கு? இறைவனை அடைய முடியாது, அது என்னை வந்து அடையணும். பகலை அடைய முடியாது, பகலை என்னை வந்து அடையணும். காட்டை நான் அடைய முடியாது, காட்டு வந்து அடையணும் இல்லையா? மலை நான் அடையணும், எல்லாமே என்ன வந்து அடையும். நான் அதே அடைய முடியாது, நான் தேடி போக முடியாது. பொருளை மட்டும் தான் தேடி போறோம். ஆறுல தேடி போக முடியுமா? ஆறுல தேடி போனா கிடைக்குமா? அது இறைவன் நாட்டவும் தான் கொடுப்பான் இல்லையா? சரி, 51:22 அன்றையும் வானத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றன. இப்படி 51:22 அன்றையும் வானத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றன. வானத்துல என்ன இருக்கு? நிறைய செஞ்சிருக்கிறோமா? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு வானத்துல இருக்குங்கிறான். உங்கள் வாழ்வாதாரம் வானத்துல இருக்குங்கிறான். எப்படியா பார்க்க நினைக்கிறோம்? மழை பொழிஞ்சோம், பூமி வேலைன்னு நினைக்கிறோம். உங்களுடைய மனசை சொல்றேன், இது சொல்றேன், உங்களுடைய மனசுலதான் உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது, அது விருப்பமா இருக்குது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு அந்த மனசுதான் இருக்குது. அப்ப நாம எதை விரும்புறோமோ அதுக்கான ஞானத்தை இரண்டு கேட்குதில்லை. நான் விருப்பத்தை உடனே ஆசையா மாத்திக்கிறேன். உடனே முயற்சி பண்றோம், அவசரப்படுறோம், கவலைப்படுறோம், கிடைச்சா பெருமை கொள்றோம், கிடைக்கலன்னா வருத்தப்படுறோம், உடனே விரக்தி ஆயிடும். அப்புறம் வாழை பிடிக்கலைங்கிறோம், எனக்கு வாழையே பயமா இருக்குங்கிறோம், அது சாகவும் பயமா இருக்குங்கிறோம். ரெண்டு கட்டனா இருக்கும் இல்லையா? ஒண்ணு வாழை விரும்பினோம், அதுக்கான வழி இறைவன் காட்டுவான். இல்ல சாவை நான் முடிவு எடுக்கணும், அதுக்கான வழி இறைவன் காட்ட மாட்டான். ஏன்னா இறைவனுக்கு காலத்தவன் இருக்குல்ல. சரி, அன்றையும் வானத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றன. வானத்துல எங்க? மனசுல இருக்குங்கிறான். மனசு என்ன விரும்புறீங்க அதை நம்புங்கிறான். அது பிரார்த்தனை அமைச்சுக்கொள்ளுங்க, அதுல உறுதியா இருங்க, அவசரப்படாதீங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தவரம் உண்டு. கருவுற்றா 10 மாசம் காலம் தெரியல, நெல் வச்சா 4 மாசம் காலம் இருக்கு. இப்ப ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கு. விதைக்கப்பட்டதுக்கு அது விளையிற வரைக்கும் பொறுமையா இருக்கீங்கிறான். அவசரப்படாதீங்க, அறிவை கொண்டு அவசரப்படாதீங்க. அவசரப்படும் போது நம்ம தவற விட்டுறோம். நீங்க அவசரப்படுறதே பிரியப்படுறீங்களா, அதனால பாக்கியத்தை தவற விட்டுறீங்கிறான். 42:12 நம்ம இத்தனை வருஷங்களும் தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். இதே அரபில ஓதுனா புரியாது. டெய்லி ஓதுவாங்க, எப்படி 5 வேளை தொழுவாங்க, டெய்லி ஓதுவாங்க. ஆனா என்ன ஓதும் அவங்களுக்கு தெரியாது. எப்படி இறைவன் சொல்றாங்க இல்லையா? போதையில இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்கான்னு கேட்கறான். போதனை என்ன? நான் என்ன பேசுறேன் எனக்கே தெரியாது, அடுத்தவங்க பேச எனக்கு புரியாது, இது போதை. அப்ப தொழுகையில இறைவன் சொல்றான், போதையில இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கிறான். நீங்க என்ன ஓதுன்னு உங்களுக்கு தெரியல, அவங்க என்ன ஓதுறாங்க பின்னாடி தொழுவீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியல. இமாம் ஓதுறது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நாம ஓது நமக்கும் புரிய மாட்டேங்குது. எப்படி இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த தொழுகை இறைவன் ஏற்றுக்க மாட்டான். எது உணர்ந்து சிந்திச்சு உணர்ந்து வாழணும் இல்லை இல்லையா? அப்ப இந்த ஒவ்வொரு வசனமும் இது அரபில வர புரியாது, நம்முடைய பாஷையிலும் புரியுது, விளங்குது, இன்னும் சிந்திக்கணும் இல்லை. 42:12 வானங்களுடையும் பூமுடைய சாவி அவனிடமே இருக்கின்றன. வானங்களுடையும் பூமுடைய சாவி அவனே இருக்கின்றன. தான் நாடியோருக்கு அவனே வசதியை பெருகுபடி செய்கின்றான், சுருக்கி விடுகின்றான். நிச்சயமா அவன் எல்லா பொருளுக்கு மீதும் நன்கறிந்தவன். சொல்றேன், வானுடைய பூமி சாவி யார்ட்ட இருக்கு? இறைவன்ட்ட இருக்கு. அப்ப இந்த மனதுடைய சாவி யார்ட்ட இருக்கு? மனம் அது விசாலமா இருக்கு. மனதை யாரும் பார்த்தது இல்லை, அது எவ்வளவு விசாலம் நமக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்றோம்? மனசுக்கு இடமா இருக்கு, மனசு வலிக்குது, மனசு உடஞ்சிருச்சு, அது வந்து மனசு லேசா இருக்கு சொல்றோமா இல்லையா? மனசை பார்த்தது இல்லை, அது எவ்வளவு வெயிட்டும் தெரியாது, எவ்வளவு கனம் தெரியாது. ஆனா நமக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது மனம் கனமா இருக்குங்கிறோம், கவலை வரும்போது மனசு உடஞ்சி போச்சுங்கிறோம். அதே சந்தோஷமா இருக்கு, மனசு லேசா இருக்குங்கிறோம். இது உணர்வு தானே? இது அதை பார்த்த உருவம் கிடையாது, மனசுக்கு உருவம் கிடையாது, உணர்வு தானே. அப்ப அந்த உணர்வு மொழி தான் சொல்றேன், அந்த விருப்பம் உங்களுக்கு அந்த மனசுல தான் இருக்குது. எதை நான் உங்களுக்கு வாக்களிச்சுக்கணும் அதை நம்புங்க, அது விருப்பம். ஆனா விருப்பத்துக்கு மீது அவசரப்படுறோம் இல்லையா? அது ஆசையா மாறுது, அது மீது தான் கவலையும் பயமா வரும். நம்ம வேலை வேலை நினைச்சோன்னு குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல, 10 மாசம் சுமந்தான் ஆகும். விளைச்சோன்னா விளையாது இல்லை, அது விளைய வரைக்கும் பொறுமையா இருந்தாமல. அப்ப விருப்பம் அப்படிதான். அப்ப வானங்களையும் பூமியுடைய சாவி அவனமே இருக்கின்றன. தான் நாடியோருக்கு அவனே வசதியை பெருகும்படி செய்கின்றான், சுருக்கி விடுகின்றான்.
நிச்சயமா அவன் எல்லா பொருள்களையும் நன்கறிந்தவன். அப்ப தன்னை நாடியோருக்கு விசாலமாக்குறான், சுருக்கிறான். அவன் பொருளை பத்தி பேசல, அருளை பத்தி தான் பேசுறான். இவன் அருளை தடுத்துட்டானா யாராலும் கொடுக்க முடியாது, அவன் கொடுத்துட்டா யாரும் தடுக்க முடியாது. அப்படித்தானே? அப்ப நம்ம இறைவனை உணரதான் நம்மளுடைய பிரார்த்தனை அதிகரிக்கும், அந்த விருப்பத்தின் நம்பிக்கை வரும். அப்ப இந்த வாழ்றதுக்கு இன்னும் நமக்கு விசாலமான வழியும் கிடைக்கும். நம்ம இறைவனை உணரல, வெறும் சடங்காவே இருக்கும், மதங்கள்ல இருக்கும். மதம் நம்ம சிந்திக்க கூடாது, எதை போதிக்கோ அது மட்டும் தான் நம்ம நம்புறோம். இதுதான் கடவுள், இப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கடவுள் உண்டு, அந்த கடவுளுக்கு ஒரு மதம் உண்டு, அது சடங்கு உண்டு, அவ்வளவுதான். எப்போ நம்ம மதத்தோடு வெளியே வந்துட்டோமோ அப்போ நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ கடவுள்லாம் யாரு, கடவுள்லாம் என்ன, கடவுள்னா யாரு, கடவுள்னா என்ன வேணும், கடவுள்லாம் யாருன்னா இதான் கடவுள் கை காமிச்சிருவாங்க. கடவுள்லாம் என்னன்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்மளை படைச்சவன், நமக்கு அந்த அகிலங்களை படைத்தவன், இந்த இயற்கையை படைச்சவன், அப்படி அப்புறம் உணர ஆரம்பிச்சிடும். உணரதான் முடியும், பார்க்க முடியும். அப்போ உணர்வு நினைச்சணும், உணரும் போது நம்ம இரண்டு டைப் பேசணும், உணர்வா தான் பேச முடியும். விருப்பம் பண்றது நமக்கும் இறைவனுக்கிடையே ஒரு ரகசிய வாக்குறுதி, அவ்வளவுதான். அது மறைவானது. இறைவன் நமக்கு விருப்பமா அமைக்கிறான் இல்லையா, அது ரகசிய வாக்குறுதி, நமக்கும் இறைவனுக்கு உள்ளது. அந்த விருப்பத்துமே நம்ம இரண்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அது பிரார்த்தனையா அமைச்சுக்கணும், அது மாதிரி நம்பிக்கையோட உறுதியோட இருக்கணும். காலம் வரும், அப்படி அந்த காலத்தின் மீது சத்தியமாக அது உங்களை வந்து அடையும். அத்தியாயம் 42:27 அல்லாஹ் தன் அடியாருக்கு வசதியை விரிவாக்கி விட்டால், இல்லைன்னு சொல்றான், நான் என்னுடைய அடியாருக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர்கள் பூமியில் அட்டிலம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். நம்ம என்ன கவலைப்படுறோம், ஏன் நம்ம சோதனையிலேயே இருக்கும், நம்ம ஏன் நமக்கு சுருக்கமாவே இருக்கு, நம்ம ஏன் வறுமையிலே இருக்கும், நம்ம ஏன் நோயிலே இருக்கும். ஆனா இறைவன் கூப்பிடுறோம், கல்லான்னு சொல்றோம். இப்படி பைபிள் சொல்றாங்கன்னா சில நேரங்களில் சைத்தான் அழகா காட்டுறான், ஏன் நமக்கு சோதனையாவே இருக்கு, நம்ம தான் அல்லான்னு இருக்கமே, கடவுள் இருக்கமே, நம்ம தான் எப்பயுமே அவனை தியானிச்சுட்டே, நமக்கு ஏன் சோதனை. இறைவன் சொல்றான், அல்லாஹ் தன்னடியார்களுக்கு, புரியுதா, யார் அவனை அதிகம் தியானிக்கிறாங்களோ, அவனை பிரார்த்திக்கிறாங்களோ, அவன் பக்கமே திரும்பிட்டாங்களோ, தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர் பூமியில் அட்டிலும் செய்து தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகிறேங்கிறான். இப்ப புரியுதா, தான் விரும்பிய அவன் என்ன செய்றான், தன் அடியாரை பாதுகாக்கிறான், வரமீறாம, இணை வச்சிடாம, நிராகரிச்சிடாம, இப்படி அளவு தான் விரும்பி அளவுங்கிறான். நான் எந்த அளவுக்கு அவங்கள உங்க நன்மைக்காக தான் கொடுத்துக்கேங்கிறான். கொடுத்தா நீங்க தலைப்பட்டு விடுவீங்க, வரம் மீறிடுவீங்க, இணை வச்சிருவீங்க இல்லையா. அப்ப அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர் பூமியை அட்டிலம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகின்றான். நிச்சயமா அவன் தன் அடியாரை நன்கு அறிபவன், கவனித்து வருபவன். தன் அடியார்களை நன்கு அறிபவன், கவனித்து, நம்ம மனசை பார்த்துட்டே இருக்கான். என்ன சொல்றான், மனிதன் நாம் படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேசணும் அறிவுன்றால, மனிதனுக்கும் இதயத்துக்கு ஆதிக்கம் செலுத்துறேங்கிறான். அப்ப இவன் சொல்றான், இவனுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும். அப்ப என்ன செய்யறான், நம்மளை அரவணைப்போடு அரவணைச்சுக்கிறான். எது கொண்டு, நோயை கொண்டு, வறுமை கொண்டு பிடிக்கிறான், பனிதோறும் போட்டு பணிய வைக்கிறான். இப்ப அருள் தான் நாடியோர் கொடுப்பான். இப்ப நம்ம கவலையெல்லாம் வந்து பொருளுக்காக தான், அருளுக்காக, எனக்கு அருளுக்காக கவலைப்பட்டிருக்கோமா, எனக்கு எவ்வளவு அருள் இருக்கு நமக்கு தெரியுமா. அருள்னா என்ன, யாராவது எவ்வளவு அருள் இருக்கு சொல்ல முடியுமா. பொருள் சொல்லிடுவோம், என்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்கு, இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, அல்லது இவ்வளவு கடன் இருக்கு சொல்லிடுறோம்ல. அருள் எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் சொல்ல முடியுமா, கணக்கெடுக்க முடியுமா. அருள் மலைவானது இல்லையா. அறிவு இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சுக்க சொல்லிட முடியும். ஞானம் என்கிட்ட இவ்வளவு இருக்கு சொல்ல முடியுமா, என்கிட்ட இவ்வளவு ஞானம் இருக்கு, நான் இதை அடைஞ்சிருவேன் சொல்ல முடியுமா. அப்ப இந்த மறைவான வாழ்க்கைக்கு வெளிப்படையான வாழ்க்கை வித்தியாசம் இருக்கு. உலக வாழ்க்கையை விரும்புறாங்க, அளவு இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறார்கள், வெளித்தோட்டத்தை அறிகிறார்கள். மறைவான பற்றி அலட்சியமா இருக்கான்னு சொல்லும். இறைவன் மறைவான பற்றி தான் பேசியிருக்கான், அதுக்கான வழி தான் காமிச்சிருக்கான். நீங்க வந்துட்டீங்க, வழி தவறிடாதீங்க, திருப்பி என் பக்கமே திரும்புங்க, அருள் பக்கம் திரும்புங்கிற. அப்ப அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர்கள் பூமியில் அடிலம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகின்றான். நிச்சயமா அவன் தன் அடியார்களை நன்கு அறிபவன், கவனித்து வருவான், கவனிச்சுட்டு வரேங்கிறான் இல்லையா. 17:30 அத்தியாயம் 17:30 நிச்சயமா உங்களுடைய இறைவன் தன் நாடியோருக்கு விசாலமா வழங்குகிறான், அளவிட்டு கொடுக்கின்றான். நிச்சயமா அவன் தன் அடியார்களே நன்கு அறிந்தவன், பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். தன்னடியாருன்னு சொல்றான். தன்னடியார்னா புரியுதா, தன்னடியார் யார் இறைவன பக்கமே திரும்பி உள்ளத்தோட வாழ நினைக்கிறாங்களோ, பயபக்தியோட வாழ நினைக்கிறாங்களோ, நியாயவனோட வாழ நினைக்கிறாங்களோ, மறுமையை நம்பிக்கொண்டிருக்காங்களோ, சரியா, இவர்கள் தன் அடியாருன்னு சொல்றான். அவர்களுக்கு விரிவாக்கி விட்டா அவங்க நிச்சயம் தலைப்பட்டுருவாங்க, சைத்தான் வழி கெடுத்துருவான். அப்ப தான் விரும்பியாலும் வச்சிருக்கிறேன், என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கேங்க, என்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கிறேன், சரியா. அப்ப நிச்சயமா உங்க இறைவன் தான் நாடியோருக்கு அல்ல தன்னை நாடியோருக்கு விசாலமாவும் வழங்குகிறான், அளவிட்டு கொடுக்குறான். ரெண்டுமே சோதனைங்கிறான். விசாலமா கொடுத்தாலும் சோதனை தான், அளவிட்டு கொடுத்தாலும் சோதனை. விசாலமா கொடுக்கும் போது அதை கொண்டு பெருமை கொண்டுறானா, இணை வச்சிடான்னு பாக்குறான். சுருக்கும் போது அதை கொண்டு ராசை போட்டு இணை வச்சிடானா பாக்குறான். ரெண்டுமே இணைவுக்கு போய் முடிச்சிடும். இப்படி விசாலமா கொடுக்கும் போது வரம் மீறி இணை வச்சிருவோம்,
அல்லது சுருக்கும் போது நிராசப்பட்டு இணை வச்சிடணும். அப்ப ரெண்டுமே கூடாது, எங்கேயும் இணை வைக்க கூடாது. கொடுக்கும் போதும் பணிவோட இருக்கணும், குறைக்கும் போதும் நம்பிக்கையோட இருக்கணும். அப்படிதானே? கொடுக்கும் போது நன்றியோடையும் பணியோட இருக்கணும், அதை சுருக்கும் போது அதுல நம்பிக்கையோடையும் உல்லசத்தோடு இருக்கணும். நீங்க நன்றி செலுத்திக் கொண்டு நம்பிக்கை கொண்டு தான் வேலை செய்ய அல்ல என்ன லாபம் அடைப்பார். அவனுக்கு எந்த லாபம் கிடையாது, அவன் தேவையில்லையற்றவன். அத்தியாயம் 57:29 அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து யாதொன்றையும் பெற தாங்கள் சக்தியுடன் அல்லர் என்று வேதத்துடைய எண்ணிக்கொள்ளாது இருக்கும் பொருட்டு. நமக்குலாம் இனிமே எப்படிப்பா கிடைக்கும்? எப்படி நிராசைப்பட்டுறோம்ல, நமக்குலாம் இனிமே கிடைக்குமா? நம்மளாம் நல்லா வாழ்வோமா? எப்படி மற்றவங்களை பார்த்துக்கலாம், நமக்கு அந்த மாதிரி கிடைக்குமா? இந்த மாதிரி நம்ம பொருளை மட்டும் தான் பார்க்குறோம், அருளை பார்க்கறது இல்லை. யார்கிட்ட அருள் நமக்கு தெரியுமா? எனக்கு அருளை பற்றி போராமட்டு இருக்குமா? போட்டி போட முடியுமா? அவட ஞானம் இருக்கு, என்கிட்ட ஞானம் இல்லையே, கவலைப்பட்டிருக்கோமா? அவன்கிட்ட அருள் இருக்கு, நம்மகிட்ட அருள் கவலைப்பட்டிருக்கோமா? இல்லையே. ஆனா அருள் நமக்கு தெரியாது, நம்ம பொருளை மட்டுமே பார்க்குறோம், புறப்பார்வை மட்டுமே இருக்கும். ஒருத்தர் கெட்ட குணம் இருக்கு, ஒருத்தர் நல்ல குணம் இருக்கு. நல்ல குணம் பார்த்து நம்ம ஏனிச்சிடும், அந்த குணம் நம்மகிட்ட இல்லைன்னு கவலைப்படுறது இல்லை. கெட்ட குணம் இருந்தா உடனே நம்ம நினைச்சிடும், இவரை மற்றவங்க போய் சொல்றோம் அவங்க கெட்ட குணம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது நம்மகிட்ட இருக்கு, நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அருளையும் பொருளையும் வேறுபடுத்தி பார்க்கறதில்லை, பொருள் மீது மட்டுமே இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்கொடையிலிருந்து யாதொன்றையும் பெற தாங்கள் சக்தியோட அல்லர் என்று வேதத்தோடு எண்ணிக்கொள்ளாது இருக்கும் பொருட்டு அன்றையும் அருள்கொடையெல்லாம் நிச்சயமா அல்லாஹ்விடமே இருக்கிறது. தன்னை நாடியோருக்கு அதனை அவன் அளிக்கின்றான். அல்ல மகத்தான அருளுடையவன். என் முகம் திரும்புகின்றான், அருள் போய் என் முகம் திரும்ப. பொருளா நீங்க திரும்பிருங்க, பொருள் வேணுமா உங்க முகம் திரும்பிருங்க, அருள் வேணுமா என் முகம் திரும்புங்க, அறிவு வேணுமா உங்க முகம் திரும்பிருங்க, ஞானம் வேணுமா என் முகம் திரும்புங்க. இப்ப இறைவன் முகம் திரும்பினா அருளும் ஞானம் கிடைக்கும், இறைவனை விட்டு திரும்பிட்டாலும் பொருளும் அறிவும் கிடைக்கும். அது சொற்பமானது, அற்பமானது. அதுல தீட்டு இருக்கும், அதுல சோதனைகள் இருக்கும், ஏன்னா அதுல பெருமை போராமையும் போட்டியும் இருக்கும். அருள்ல எப்படி அது இறைவன் பாதுகாக்கிறான், அருளை கொண்டு பாதுகாக்கிறான், ஞானத்தை கொண்டு வழி கட்டுறான். இப்ப அருள் வேணுமா பொருள் வேணுமா, அறிவு வேணுமா ஞானம் வேணும், அவனுடைய கவலை எதை கொண்டு இருக்கு. சரியா? அதனால நிச்சயமா அல்லாஹ்விடமே இருக்கிறது. தன்னை நாடியோருக்கு அதனை அவன் அளிக்கின்றான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். அருளுடைய ஒவ்வொருத்தருக்கும் தான் அருள் வழங்குறேங்கிறான், அருளுடைய ஒவ்வொருத்தருக்கும் தான் அருளை வழங்குறான். எப்படி 11:3 மேலும் நீங்கள் உங்கள் இறைவிடம் மன்னிப்பை தேடி அவரிடம் திரும்புங்கள். உங்களிடம் இறைவிடம் மன்னிப்பை தேடி அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இறைவனை நான் பொருளை விரும்பிட்டேன், பொருள் ஆசை கொண்டுட்டேன், அறிவை கொண்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்ப மன்னிப்பு தேடுங்கிறான். அருள் பக்கம் திரும்புங்க, ஞானத்தை பக்கம் திரும்புங்க. என்னுடைய கவலையெல்லாம் பொருள் மீதும் அறிவு மீது தானே இருந்துச்சு, இப்ப கவலையெல்லாம் அருள் மீதும் ஞானத்தை பக்கம் திரும்பும். சொல்றேன், நீங்கள் உங்கள் இறைவிடம் மன்னிப்பை தேடி அவரிடம் திரும்புங்கள். அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். ஒரு குறித்த தவணை வரை வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருக்கும் தன் அருளை கொடுப்பான். அருளுடைய ஒவ்வொருத்தருக்கும், அருளை விரும்பக்கூடிய ஒவ்வொருக்கும் தன் அருளை கொடுப்பான். ஆனா நீங்கள் புறக்கணித்தால் மாபெரும் நாளில் வேதனை குறித்து நிச்சயமா உங்களுக்கு நான் பயப்படுகிறேன். உங்களுக்காக நிச்சயம் பயப்படுகிறேன். அருளை கொடுத்துருவேன், அவ தவற விட்டக்கூடாது. ஞானத்தை கொடுத்துருவேன், அது தவற விட்டக்கூடாது. அப்ப அருளுடையவர்களுக்கு அருளை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் அருளை கொடுப்பேங்கிறான் இல்லையா? அப்ப அருள் யார்கிட்ட இருக்கு? என்னோட தானே இருக்கு. அப்ப விருப்பம் தான் அந்த அருள்ன்றது விருப்பம். அந்த விருப்பம் எப்பயும் மனசு இருக்கு இல்லையா? அந்த விருப்பம் தான் நம்மளை வழி நடத்துது. அந்த விருப்பம் என்பது இறைவனுடைய வாக்கு. இறைவன் எதை நம்ம வழங்க இருக்கிறானோ அது விருப்பமா அமைக்கிறான். நம்ம விருப்பத்தை பற்றிய ஞானம் இல்லைனால அதை அலட்சியப்படுத்திடுறோம், இல்லைன்னா ஆசைப்படுறோம். அதான் நம்ம முயற்சி பண்றோம், கிடைக்கல, கிடைச்சா பெருமை கொள்றோம், கிடைக்கல வருத்தப்படுறோம். அப்ப விருப்பம் ஒவ்வொன்றுமே இறைவன் நமக்காக எதை படைச்சிருக்கானோ, நமக்கு எது இறைவன் வழங்க இருக்கிறானோ அது விருப்பமா அமைக்கிறான், அவனுடைய வாக்கு. அப்படித்தானே? 41:30, 30, 31, 32. 41:30 நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான், எங்கள் இறைவன் எங்களை படைத்தவன் ஒருவன் தான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ நிச்சயமா அவரிடம் வானவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்று இறங்குவார்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு எதோ வாக்களிச்சிருக்கு? விருப்பங்களா வாக்களிக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னா எங்கள் இறைவன் அல்லாதான், எங்களை படைத்தவன் ஒருவன் தான், அவனை தவிர இறைவன் இல்லை, எங்களை வாழ வைப்பான் அவன் மட்டும்தான், அவனை தவிர வேறு இல்லை அப்படின்னு யார் உறுதியா இருக்கிறாங்களோ, அவன் பக்கமே திரும்புறாங்களோ அவரோட வானவர் என்ன சொல்லுவாங்க? நீங்க கவலைப்பட வேண்டாம், துக்கப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு மகிழ்ச்சி வந்து இறங்குவார்கள். நாங்கள் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். யாரு? வானவர்கள். விருப்பங்களை கொண்டு யார் வாழ்ந்தாங்களோ அவர்களுக்கு இறைவன் சொல்றான். வானவர் சொல்லுவாங்களா, நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள், மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
எதுல? அந்த வாக்குல, இறைவன் வாக்களிக்கும் போது என்ன சொல்றான்? யார் என்னை மட்டுமே நம்பி என்கிட்டமே உதவி தேடி என்கிட்டமே பாதுகாப்பு தேடி உறுதியா இருக்கிறாங்களோ அவரோட வானவர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி இருங்கள், நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ உதவியாளர் நம்மகிட்ட இருப்பாங்க. ஆனா இறைவன் சொல்ல உங்களுக்கு உதவியாளர் நான் கொடுத்துருக்கேங்கிறான். எனக்கா செஞ்சிருக்கிறோமா? நான் பொருளை கொண்டும் அறிவை கொண்டும் என்ன செய்யறேன்? நான் 4 உதவியாளர் வச்சிருக்கேன், நான் அதிகாரம் பண்ணுவேன், பெருமை கொள்வேன், அவங்களை அறிமுகப்படுத்திருப்பேன். இறைவன் சொல்றான் உங்களுக்கு உதவியாளர் நான் வச்சிருக்கேங்கிறான். அதை நம்ம அடைஞ்சோமா? ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு உதவியாளர் இருக்கிறாங்கிறான். வானவர்கள் முன்னும் பின்னும் இருக்கிறாங்க, எல்லாம் நன்மை கூட உங்களை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றான். எனக்காக செஞ்சு பார்த்துருக்கோமா? பெருமை பண்ணக்கூடாது, பணிவோடு இருக்கணும், உள்ளத்தோடு இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். அப்போ உங்களுக்கு உதவியாளர்கள் இருப்பாங்க. அல்லாட்ட வந்து உதவியாளர்கள், இறைவன்ட்டு வந்து உதவியாளர்கள். நம்ம அதை பத்தி ஞானம் கிடைச்சுன்னா எவ்வளவு ஒரு பயம் இல்லாம இருப்போம், எவ்வளவு கவலை இல்லாம இருப்போம். நமக்கு நெருக்கமா இருக்காங்க. இறைவன் சொல்றான் உங்களை முன்னும் பின்னும் வந்து கொண்டே இருக்காங்கன்னு சொல்றான். அல்லாம அனுமதிக்கும் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்றான். அன்னைக்கே உணர்ந்துருக்கோமா நம்ம? சரி, அப்ப நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள், மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் இருக்கிறது. உங்கள் மனம் விரும்பியதெல்லாம், அந்த விருப்பம் நான் தான் அமைச்சிருக்கேங்கிறான், அதில் வாக்களிச்சிருக்கேங்கிறான், அதில் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு அதில் நீ கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய பிரார்த்தனை பயனளிக்கும் இல்லையா? மிகவும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடன் விரும்பு விருந்தாகும். மிக மன்னிப்பவனும் மிக்க கருணையுடன் விருந்தாகும். இது விருந்து. எது? விருப்பங்கள் எல்லாமே விருந்து. அவன் படைச்சிருக்கிறான், அது வாக்களிச்சிருக்கிறான். யார் நம்பிக்கொண்டு உள்ளத்தோட வாழ்ந்தாங்களோ அது அவன் வந்து அடையும். நம்ம தான் விருப்பங்கள் நமக்கு தெரிய மாட்டுது, ஆசை மட்டுமே நமக்கு தெரியுது. எது? புறப்பார்வை. எதெல்லாம் பார்க்கறோமோ ஆசை கொள்றோம், எதெல்லாம் கேட்கறோமோ ஆசை கொள்றோம். இப்ப ஆசையை என்ன செய்யுது? பேராசையா மாறுது. ஆசை பேராசையா மாறுது. வரம் மீறுறோம். வரம் மீறினா செய்யுது, நமக்கு நாம நியாயம் உள்ளவங்களை இழந்துடுறோம், அநியாயங்கள்ல போயிடுறோம், உண்மையை மறந்துடுறோம், பொய்யில போயிடுறோம், நன்மை விட்டுறோம், தீமையில போயிடும். ஏன்னா ஆசை பேராசையா மாறுது. பேராசைக்குள்ள போகக்கூடாது. அப்ப ஆசைக்குள்ளே போகக்கூடாது. விருப்பத்தை மீதியா இருக்கும். விருப்பம் என்ன? நமக்கு அமைதி நிம்மதி. அதான விருப்பம். விருப்பத்தோட உச்சம் என்ன? மனசுக்கு அமைதி நிம்மதி. அது பத்தி ஞானம் இல்லையில. மனசுக்கு அமைதி நிம்மதினா என்ன? அது யார் கொடுக்கணும்? பொருள் இருக்கு, உறவுகள் இருக்கு, அறிவு இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு. மனசுக்கு அமைதி நிம்மதி இல்லை. அப்ப எது விருப்பமா இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்குங்க, அமைதியே இல்லைங்க. அது யார் கொடுக்கணும்? பணம் கொடுத்து வாங்க முடியுமா? உறவுகள் கொடுத்துட முடியுமா? இந்த பையன் அமைதி நீ வச்சுக்கோ. பணத்தை கொடுத்துடலாம், என் பணம் நீ வச்சுக்கோன்னு கொடுத்துடலாம். என் அமைதி நீ வச்சுக்கோ, நான் தூங்க மாட்டேன், நீ தூங்கிக்கோ சொல்ல முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாழ்க்கை, அதுக்கான வழியை அமைச்சிருக்கேங்கிறான். அதுதான் விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அகிலம். உங்களுடைய அகிலங்க நீங்க வாழுங்கள், விருப்பங்களோட வாழுங்க. உங்களுடைய விருப்பம் உங்களுடைய அகிலம். அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கான விருப்பம், அது நமக்கான அகிலம், நமக்கு வாக்களிக்கப்பட்டது. எப்ப வாக்களிச்சிருக்கான்? வாக்களிச்சாச்சு. அது யாருக்கு? யார் நம்பிக்கொண்டு உள்ளத்துடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு. அது வந்து அடையும் போது அருளை அடைஞ்சிடும். அருளும் பொருளும் சமமாகாது, அறிவும் ஞானமும் சமமாகாது இல்லையா? 2ல் 200 201. எங்கள் இறைவனே இவ்வுலகிலே எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இந்த பாதிலிருந்து படிங்க. எங்கள் இறைவனே இவ்வுலகிலே எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியம் கிடையாது. யார் இந்த உலகத்தை பொருள் மட்டுமே வேண்டாங்களோ, அறிவை மட்டுமே வேண்டாங்களோ, நான் கொடுத்துறேங்கிறான். மறுமையில் எந்த பாக்கியம் கிடையாதுங்கிறான். இது இறைவன் டிக்ளேர் பண்ணிட்டான். உங்களுக்கு மறுமையில் பாக்கியம் வேணுமா வேணாமா? வேணும்னு சொன்னா நான் கொடுத்துறேன். அது கீழே பாருங்க, 2ல் 201. இன்னும் அவர்களில் சிலர் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகிலே நற்பாகியம் தந்துள்வாயாக, இன்னும் மறுமையிலே எங்கள் நற்பாகியம் தந்துள்வாயாக, மேலும் எங்களை நெருப்பின் வேலையில் எங்களை காத்துள்வாய் கேட்பவரும் அவர்களுக்கு உண்டு. என்ன வேணும்? இம்மையும் மறுமை வேணுமா? இம்மை மட்டும் வேணுமா? பொருள் மட்டும் வேணுமா? அறிவு மட்டும் வேணுமா? கொடுத்துட்றேங்கிற. ஆனா மறுமையில் எந்த பாக்கியம் கிடையாது. சொற்ப சுகம் அனுபவிச்சுட்டு போங்க. யாரெல்லாம் பொருள் மட்டும் கேட்கறான் கொடுத்துறேங்கிறான். அற்பமானது கொடுத்துட்றேன், அது எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. ஆனா அதை கொண்டு வாழ்ந்துட முடியாது இல்லையா? ஒரு சின்ன சொற்ப சுகம், அவ்வளவுதான் அழியக்கூடிய வாழ்க்கை. ஆனா மறுமை ஒன்று இருக்குல்ல, மனதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது யாருக்கு அப்படின்னு சொன்னா யார் இம்மையும் மறுமையும் சேர்த்துக்கிறோம் அவங்களதான். நம்முடைய பிரார்த்தனை எப்படியா இருக்கணும்? இம்மைக்கு மறுமைக்கானதா இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வை, நம்முடைய செயல் எல்லாமே வந்து இம்மையில் மட்டுமே இருக்கக்கூடாது, அது மறுமைக்குமானதா இருக்கணும். பெரும்பாலும் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய எண்ணம் எதாவது இருக்கு, இம்மைக்கு மட்டுமே இருக்கு. இருந்தாலும் இம்மைக்கு மறுமைக்கானதா இருக்கட்டும்ங்கிறான். அது மட்டும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். இம்மைக்கு மட்டும் கொடுத்துறேங்கண்ணா, அது சொற்பமானது, அழிஞ்சிரும், நிலையானது கிடையாது. மறுமையில பாக்கியம் இருக்காது இல்லையா? 29ல் 64. இன்னும் இவ்வுலக வாழ்க்கையை
இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமின்றி வேறு இல்லை. வீணும் விளையாட்டுங்கிறான். வீணானது இந்த உலக வாழ்க்கை நீங்க சம்பாதிக்கக்கூடியதுமே வீணானதுன்றான். அப்படியே அர்த்தம். ஏன் வீணானது? இறைவன்ட்ட பயன் தராது. இந்த பொருளும் இந்த அறிவும் இறைவன்ட்ட பயன் தராது. இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமின்றி இல்லை. விளையாட்டான வேடிக்கை விளையாட்டுங்கிறான். வேடிக்கை விளையாட்டுனா வேடிக்கை தானே. உடனே நான் யாராச்சும் பார்க்கணும், இல்லை எல்லாரும் என்னைய பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் என்னைய பார்க்கணும் வாழ்றோம், இல்லை நம்ம மற்றவங்களை பார்த்து வாழ்றோம். வேடிக்கையான விளையாட்டு. அப்ப வீணும் விளையாட்டு மட்டும் வேலை. இன்னும் நிச்சயமா மறுமைக்குரிய வீடு தினமாக அதுவே வாழ்வாகும். இவர்கள் அறிந்திருந்தால் மறைவான வாழ்க்கை, மறைக்கப்பட்ட வாழ்க்கை, அது நீங்கள் அறிந்திருந்தால் அதுவும் மேலானதா இருங்க. நமக்கு பத்தி ஞானம் இல்லை. ஏன்னா இறந்தவங்க யாரும் சொல்லலை சொர்க்கம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லலை. அதனால அதுக்காக நமக்கு தெரியல. ஆனா எதுவும் சொல்ல வேதம் சொல்லப்பட்டு சொர்க்கம்னா என்ன, அது எப்படிப்பட்டிருக்கும், அது எப்படி ஒரு வாழ்க்கை, அது நிலையான வாழ்க்கை, அது சொர்க்கம்னு அதுவும் நிலையானது தான். அது வேதனைக்கு மேல வேதனையா இருக்கும், இது சுகத்துக்கு மேல சுகம் இருக்கும். அதான விரும்புறோம். நாம விரும்பலாம் சுகம் தானே. அது சொர்க்கத்துல வாக்களிக்கப்பட்டதான் இங்க விரும்புறோம். ஆனா வேதனையிலே இருக்கும். ஏன் அப்படி? நம்ம சுகத்தை விரும்புறோம், அமைதி விரும்புறோம். இதெல்லாம் சொர்க்கத்துல நம்ம வாக்களிக்கப்பட்டு இந்த உலகத்துல நமக்கு பிரதிபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நாம விரும்பின வாழ்க்கை வாழல, விருப்பத்துக்கு மாறா வாழ்றோம், மனசாட்சிக்கு விரோதமா வாழ்றோம், உண்மைக்கு புறம்பா வாழ்றோம், நியாயத்துக்கு புறம்பா வாழ்றோம். அப்படிதானே? சத்தியத்தை புறக்கணிச்சிட்டோம். அப்ப மனம் எதை விரும்புதோ அதை வாழாம அறிவு என்ன சொல்லுதோ அதை வாழ்ந்துட்டு இருக்கு. மனசுதான் விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் இரவு நமக்கு வாக்களிச்சது, அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம அடையிறதுக்கான ஞானம் கேட்கணுமா இல்லையா? அப்ப நம்ம எதை விரும்புதோ அதுக்கான ஞானம் இல்லாதப்போ தவற விட்டுட்டே இருக்கும். இறைவனே எனக்கு விருப்பத்தை கொடுத்துருக்க, அந்த விருப்பத்துக்கான ஞானத்தை கொடு, அதுக்கான என்னை பக்குவப்படுத்தி கொடு கேட்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு பொருள் நம்ம விருப்பப்பட்டு வாங்கிட்டோம். ஒரு மொபைல் வாங்கிட்டோம் வச்சுக்கேன். ஒரு மொபைல் வாங்கிட்டோம், அது விருப்பப்பட்டு வாங்கிட்டோம். ஆனா அதை பத்தி ஞானம் இல்லை, அது பயன்படுத்த முடியாம போயிருமா இல்லையா? ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு மொபைல் வாங்கியாச்சு, ஆனா அதை பத்தியான நமக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. அது சும்மாவே கிடக்குது. எப்படி? அப்ப அதை பத்தி ஞானம் இல்லாம சும்மா கிடக்குது, அது வீணா போயிருந்தானே. ஆனா எதை நம்ம அடைய விரும்புறோமோ அதுக்கான ஞானத்தை கேட்டோம்னா அதை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் சரியா பயன்படுத்திப்போம். நன்றியோட இருப்பாது. அப்படிதானே? சரி. 28:60. மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பசுகம் அவருடைய அலங்காரம் தான். மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பசுகம் அவருடைய அலங்காரம் தான். அல்லாவிடத்தில் இருப்பதை மிகவும் மேலானதாகவும் நிலையானதாக இருக்கின்றன. நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? இவன் சொல்ல என்கிட்ட இருக்கு மேலானதா நிலையானதா இருக்குது. ஆனா உங்களுடைய கவலை எதை நோக்கி இருக்கு? உங்களுடைய கவலை எதை நோக்கி இருக்குன்னு கேட்கிறான். எம்மளும் திரும்பி இருக்குதா அல்லது உலக வாழ்க்கை போய் இருக்கா? இது அற்ப சுகமும் சொற்ப சுகமும் தான் உங்களுக்கு கவலையும் பயமும் அல்லது பொறுமையும் பெருமையும் போராமையும் அந்த அற்ப சுகத்து தான். நிலையானது மீது கவலை இல்லையே. இருந்து எப்படி இருக்கும்? உள்ளட்சத்தோடு இருப்போம், பயபக்தியோடு இருப்போம், நியாய உணர்வோடு இருப்போம். அப்படித்தானே? மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப சுகம் அவருடைய அலங்காரம் தான். ஆனா அல்லாவிடத்தில் இருப்பது மிகவும் மேலானதாகவும் நிலையானதா இருக்கின்றன. நீங்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டீர்களா? அறிந்து கொள்ளுங்கிறான். நமக்கு நல்லா தெரியும் தானே, எது நிலையானது கிடையாது தெரியும், இந்த வாழ்க்கை நிலையானதுன்னு தெரியும், எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியும். ஆனா அதை சொந்தம் கொண்டாடுறதா உரிமை கொண்டாடுறதா நம்ம பெருமை ஓடிட்டே இருக்கும், கவலைப்பட்டுட்டே இருக்கும். எனக்கு சொந்தமான வீடு இல்லை, சொந்தமா கார் இல்லை, எனக்கு சொந்தமான நிலம் இல்லை, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை, இப்படி இது சொந்தம் கொண்டாடுறது சொந்தம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும். இதுன்னு சொல்ல இது எதுவுமே சொந்தம் கொண்டாட வேண்டாம். வானங்கள் உள்ளவை பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். வானங்கள் உள்ளவை பூமியில் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். அப்ப அவனுக்கு தேவைன்னா அவன் தேவை கிடையாது, உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறத சொல்ல வரான். எது ஒண்ணுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் வானங்கள் உள்ளவையும் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் தேவையான அவன் தேவை கிடையாது, அப்ப உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்ல வரான். சொந்தம் முன்னாடி பெருமை கொள்ள வேண்டாம், போராம கொள்ள வேண்டாம் இல்லையா? அதை கொண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய கவலை பயம்ல எதாவது இருக்கட்டும், மறுமையை பத்தி இருக்குங்கிறான். அருள் மீது இருக்கட்டும், ஞானத்தை மீது இருக்கட்டும், கவலை பயம். 46:13 நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாகவே, நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாகவே என்று கூறி பிறகு அதிலே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, அது துக்கப்பட மாட்டார்கள். இந்த வசனம் பாருங்க. நிச்சயமா எங்கள் இறைவன் அல்லாகவே, எங்களை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒருவன் தான் என்று கூறி அதில் பிறகு அதிலே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, அது துக்கப்பட மாட்டார்கள். அப்ப நம்ம பயமும் கவலையும் இருக்குன்னு நம்ம இணை வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். பெரும்பாலும் இணைப்பு இல்லாமல் நம்பிக்கொள்வது இல்லைங்கிறான். பெரும்பாலும் இணைப்பு இல்லாமல் நம்பிக்கொள்வது. அப்ப நம்ம கவலை பயமையா இருக்கு, இணைப்பு இருக்கு. நான், என்னுடைய அறிவு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பொருள், இணைப்பு இருக்குல்ல. நான் வாழ்றேன், நான் வாழ்ந்து காட்டுற இணைப்பு இருக்குது. இறைவன் சொல்றேன், நான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கேன். அப்ப என்னை படைத்து வாழ வைப்பவன் அல்லாதான். நிச்சயமா எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாவே என்று கூறி பிறகு அதிலே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, துக்கப்பட மாட்டார்கள்.
அப்ப நம்ம பயமும் துக்கமும் இருக்குன்னு சொன்னா நம்ம நினைச்சோம் இணைப்புல இருக்கோம்னு அர்த்தம். நாம இணைப்புல நினைச்சிட்டு இருக்கோம், நான் கோவிலுக்கு போறது இல்லப்பா, நான் சிலை வழிபாடு பண்றது இல்லை, எப்படி உருவ வழிபாடு பண்றது இல்லை, அதை இணைப்பு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உருவத்தைச்சே நம்ம இணை வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? நான்ற ஒரு உருவம் இருக்குல்ல, என்னுடைய அறிவுன்னு ஒரு பொருள் இருக்குல்ல, என்னுடைய பொருள் ஒரு இணைப்பு இருக்குல்ல. அப்ப நான் என்னுடைய ஒரு இணைப்பு தானே. எதுவுமே என்னுடையது கிடையாது, எல்லாம் இறைவன் கொடுத்தது. எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் விட்டு தான் போக போறேன். அப்ப எப்படி வாழணும்? உங்களுடைய கவலை எதை பத்தி இருக்கணும்? உலக வாழ்க்கையா மறுமையை பத்தியா? அப்ப அறிவும் ஞானமும் கொண்டு நம்ம யாரும் விரும்புறாங்களோ அவருக்கு தான் விருப்பத்தை அமைச்சுக்கேங்கிறான். சரி, அருளும் ஞானத்தை யார் விரும்புறாங்களோ அவருக்கு நான் விருப்பத்தை அமைச்சுக்கேங்கிறான். அறிவும் பொருள் கொண்டு விருப்பமே கிடையாது, ஆசை. தேடிக்கிட்டே போக வேண்டியதான், அடங்காது, ஆசை அடங்காது, எவ்வளவு இருந்தாலும் அடங்காது, அது பேராசையா மாறும். அப்படித்தானே? 43 33 34 35 43 மனிதர்கள் அருளாளை நிராகரிப்போரின் சமுதாயமாக ஆகிவிடார்கள் என்ற மனிதர்கள் அருளாளை நிராகரிப்போரின் சமுதாயம் ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகப்புகளையும் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெள்ளினாலும் ஆக்கியிருப்போம். அவருடைய வீடுகளும் வாசல்களும் அவருடைய சாய்ந்து இருக்கும் கட்டில்களும் தங்கத்தினாலும் ஆக்கியிருப்போம். ஆனாலும் இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அர்த்தமே அன்றி வேறு இல்லைங்கிறான். நீங்க நிராகரிப்பதா இல்லாவிட்டால் இறைவன் கொடுத்துறேங்க, எப்படி வீடுகளும் முகப்புகளும் கட்டில்கள் எல்லாம் தங்கத்தினால் வெளியில ஆக்கியிருப்பேன். அப்படி கொடுக்கப்பட்டாலும் அது உலக வாழ்க்கையின் அர்த்தமே அன்றி வேறு இல்லைன்றான். உறுதிமிக்க வாழ்க்கை இறைவிடத்தில் உள்ளச்சமுடையவர்கள் தான். உறுதிமிக்க வாழ்க்கையா இருக்கு, உள்ளச்சமுடையவர்கள் தான். உள்ளச்சம்னா என்ன? இப்ப பயபக்தி, அது ஒரு உணர்வு, விருப்பத்தின் மீது எதை இறைவன் நமக்கு வாக்களிச்சிருக்கான் அதை நான் அடையணுமே. இறைவன் எதை வாக்களிச்சிருக்கான்? உங்களுக்கு எதை இறைவன் வாக்களிச்சிருக்கானோ அதன் மீது உறுதியும் நம்பிக்கொண்டு உள்ளத்தோடு இருக்கும், தவற விட்டக்கூடாது. அந்த விருப்பம் இல்லாம இம்மைக்கும் மறுமைக்கான இம்மைக்கு மட்டுமே இருக்கக்கூடாது. ஆசைங்கிறது இம்மைக்கு மட்டுமானது, விருப்பங்கிறது மறுமைக்கும் சேர்த்து. நாம் எதெல்லாம் செய்யறோமோ, எதெல்லாம் எண்றோமோ, எதெல்லாம் பேசுறோமோ அது எல்லாமே மறுமைக்கு சேர்த்து இருக்கணும். இருக்குதான் நம்ம பார்க்கணும். என்னுடைய பேச்சு மறுமைக்கானதா இருக்குதா, இம்மைக்கானதா இருக்குதா? என்னுடைய செயல் இம்மைக்கா மறுமைக்கா? என்னுடைய சம்பாதிப்பு இம்மைக்கா மறுமைக்கா? அப்ப உண்மையாக தான் இருக்கு, ஒரு வழி பாதையா தான் இருக்குது. இறைவன் சொல்ற மறுமைக்கு சேர்த்து கேளுங்க. ஏன்னா மறுமையா நிலையானது, இம்மை அழியக்கூடியது. அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாதுல்ல, வந்துட்டோம், அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாது. எப்படி காலையில இறைவன் எழுப்பி விட்டான், ஒரு தவணை கொடுத்துட்டான், நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டான், பயன்படுத்திக்கிறோமா? தவற விட்டுருவோம். திருப்பி நாளைக்கு அலட்சியமாயிரும், திருப்பி இறைவன் நாளைக்கு எழுப்பி விடுவான். நிறுத்திட்டா என்ன செய்ய முடியும்? கனவெல்லாம் வீணா போகுன்னு சொல்றோம்ல, இப்படி நம்மளா ஒரு கனவு வச்சிருப்போம், இப்படி வாழலாம் அப்படி வாழலாம். சரி, இந்த உலகம் இருக்கே கனவே இருக்கு, அது கனவாவே இருக்கும், நிலையா ஆறுதல். என்ன அர்த்தம்? அது விருப்பம் இல்லாது. இந்த உலக வாழ்க்கையில கனவு, பகல் கனவு காண்றேன்னு சொல்லுவாங்க. இங்க கனவுலாம் காணக்கூடாது, விருப்பம் அப்படிங்கிறது அது உண்மை, அது சத்தியம். அது அதுமே வாழ்றதுக்கான ஞானத்தை இறைவன் கேட்கும் இல்லையா? அதனால மனிதர்கள் அருளாளை நிராகரிப்போரின் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீடின் முகப்புகளையும் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெளியிலான ஆக்கியிருப்போம். அவருடைய வீடுகளில் வாசல்களையும் அவர் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் தங்கத்தினாலும். ஆனாலும் இவ்வுலக வாழ்க்கையின் அர்த்தமே அன்றி வேறில்லை. எனினும் உறுதிமிக்க வாழ்க்கை இறைவனத்தில் உள்ளச்சம் உடையவருக்கு தான். இந்த உள்ளச்சம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்க, தக்குவா, அதான் பயபக்தி, அல்லாவின் அடையாளம் உள்ளதுங்கிறான். உள்ளச்சம் அல்லாவின் அடையாளம், இது அடையாளம் சொன்னாயிரும். நம்மளோட அடையாளம் என்ன? தாடி தொப்பி வச்சுக்கிறோம், அல்லது சில்வம் போட்டுக்கிறோம், அல்லனா திருநூறு பூசிக்கிறோம். அப்ப நம்ம மதத்தை நம்ம அடையாளம் காட்டுறோம். இறைவன் சொன்னா பயபக்தி அடையாளம் பயபக்தி தான், உள்ளச்சம் தான். உங்களோட உள்ளத்தை நான் பார்க்கிறேன், உருவத்தை நான் பார்க்கல. இறைவன் உருவத்தை பார்க்கவே இல்லை. இறைவன் உருவத்தை பார்க்கறானா? இறைவன் உருவத்தை பார்த்து இஸ்லாமா, இந்துவா, கிறிஸ்தவரா, இல்லை மற்ற மதங்களா, ஒரு நட்டையா இருக்காரா, குட்டையா இருக்காரா, கருப்பா வெள்ளையா, ஒரு பணம் படைச்சவரா, ஏழையா, படிச்சவரா, படிக்காத, இப்பெல்லாம் இறைவன் பார்க்கறதே இல்லை. உள்ளச்சம் பயபக்தியோடு இருக்காங்களா, உணர்வோடு இருக்காங்களா, நியாயத்தை பின்பற்றாங்களா, சத்தியத்தை பின்பற்றாங்களா, வரம் மீறாம இருக்காங்களா, இதுதான் இறைவன் பார்க்கறான். அப்ப மனசுதான் இறைவன் பார்க்கறாங்கிறான். நம்ம மனசு நமக்கே தெரியாது. நமக்கு மனசு தெரியுமா? மனசு வெள்ளையா கற்பா நமக்கு தெரியுமா? மனசுக்கு நம்ம உருவம் உண்டா? கிடையாது. ஆனா இறைவன் மனசை பார்க்கறேங்கிறான். நம்ம மனசு நம்மளே பார்க்க முடியாது, உணர்வு மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்லுவாங்க? இவர் நல்ல மனசு என்ன சொல்லுவாங்க? வெள்ளை மனசு எப்படி சொல்லுவாங்க? இவர் நல்லவராக இருந்தா இவர் வெள்ளை மனசு பாடுவாங்க. இவர் கொஞ்சம் கெடுதல் எரிஞ்சு வச்சுக்கோங்க, இவங்க மனசை கருப்பு பாடுவாங்க. பார்த்ததில்லை, அந்த செயலை கொண்டு, அப்படித்தானே, அந்த பேச்சை கொண்டு சொல்லுவாங்க இவன் மனசு ரொம்ப கருப்பு, மனசு கெட்டு போச்சுன்னுவாங்க. இது நல்ல மனசு வெள்ளையா இருக்குன்னு. அப்ப இது எல்லாமே உணர்வு தான். இந்த உணர்வுக்கு தான் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த உயிருக்கும் இந்த மனசுக்கும் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதான் நம்ம. ஆனா இந்த உருவத்தை நம்ம பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். 20 நான் உருவத்தை பார்க்கல, நம்ம உள்ளத்தை மட்டும் தான் பாக்குறேங்க, அந்த உள்ளச்சத்தை மட்டும் தான் பாக்குறேங்க. தக்குவா பயபக்தி அல்லாவின் அடையாளம் உள்ளதான். சரியா? 3 14 15 3
3:14 பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள் உயர்ந்த குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது உள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அற்பமானதுங்கிறான். இது பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் பெரும் குவியல்கள் உயர்ந்த குதிரைகள். இன்னைக்கு எல்லாம் ஆடிக்காரு கோடிக்காரெல்லாம் போகுது இல்ல, உயர குதிரை. இன்னைக்கு குதிரையெல்லாம் கிடையாது, வாகனம்லாம் இன்னைக்கு எல்லாம் வாகனம் தானே. அன்னைக்கு வாகனம் குதிரையும் கால்நடையா இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே மெட்டீரியலா வந்துருச்சு. அப்படின்னு சொல்றேன், பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெளியமான குதிரைகள் பெண்ணால் வெளியமான பெரும் குவியல்கள் உயர குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது ஆசை மனிதருக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப பொருளே ஆகும். அல்லாஹ் விடுத்து அழகான தங்கிடும் ஒன்று. எல்லாம் அற்பமானதுங்கிறான். எது நிலையானது கிடையாது. சொற்பமானது அற்பமானது. சொற்பமான காலம் அற்பமான பொருள். வாழ்க்கை எப்படி சொற்பமான காலம். நமக்கு எவ்வளவு வாழ்த்து வந்தாலும் சரி, 1000 வருஷம் வந்தாலும் சொற்பமான காலம் தான். அப்ப அற்பமான பொருள் தான். 3:15 கூறும் அவற்றை விட மேலானதை பற்றி செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கூறும் அவற்றை விட மேலானதை பற்றி செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இறையச்சம் உடையவருக்கு பயபக்தியாளருக்கு அவருடைய இறைவனத்தில் சோனபதி உண்டு. அவற்றுக்கு நீரோடைகள் ஓடி கொண்டிருக்கும். அவர் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். தூய துணையும் உண்டு. இன்னும் அல்லாவின் பொருத்தம் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களை தீர்க்கமா பார்ப்பவனா இருக்கின்றார். வேதம் ஏதாவது சொல்லுதுங்க. எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குன்னு தெரியும். அது பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும் தெரியும். நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நம்முடைய கவலை முழுக்க முழுக்க இந்த உலக இப்படிதான். பொருளும் அறிவும் கொண்டு தான் கவலைப்பட்டு இருக்கோம். இருந்தா பெருமை கொள்வோம், இல்லைன்னா கவலைப்படுவோம். மற்றவங்கள்ட்ட தான் போராடுவோம், நம்மள்ட்ட தான் பெருமை கொள்வோம். அப்படிதானே? அப்ப இந்த உலக வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். மரணம்ன்ற பேர்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அந்த மரணம் வரத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு வேதனை வரதுக்கு முன்னாடி, அந்த தவணை வரத்துக்கு முன்னாடி உங்க 20 பால் திரும்புங்கிறான். எப்படி திரும்புறது? மனசை கொண்டு உள்ளட்சத்தை கொண்டு பயபக்தியை கொண்டு அருளை விரும்புங்க, ஞானத்தை விரும்புங்க. ஒவ்வொருத்தரும் ஞானம் பெற்றே ஆகணும், அருளை பெற்றே ஆகணும். அருள் அடையாம நம்ம செய்யறது, அருள் அடையாம மரணிச்சிடக்கூடாது, ஞானம் விளையாம மரணிச்சிடக்கூடாது, நஷ்டவலை ஆயிரும். அப்ப அருளும் ஞானம் இன்னும் இரண்டு கேட்கணும். அருள் அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய அகிலம் அடைஞ்சிட்டோம் அர்த்தம். ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா நிச்சயம் நம்முடைய அகிலம் நம்ம அடைஞ்சிட்டோம். அது தனித்தனியா இருக்கும். ஞானமும் அருளையும் அடைஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில பற்றட்டோ ஆயிடுவோம். இருந்தாலும் பெருமை கொள்ள மாட்டோம், இல்லைன்னா கவலைப்பட மாட்டோம். பற்றட்டோல மாறிடுமா இல்லையா? ஏன்னா அது மறைவானது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அகிலம் இருக்கு. அப்ப இறைவன் அதை பத்தி ஞானம், இறைவனே உன்னை பத்தி ஞானம் கொடு, அருளை பத்தி ஞானம் கொடு, ஞானத்தை பத்தி ஞானம் கொடு, அதை அடையும் போது எங்களுக்கு உதவி செய்யறேன்னு கேட்கும். இந்த உலக வாழ்க்கை அற்பமானதும் சொற்பமானதும் அழியக்கூடியதும் அதை ஏற்றுக்கணும். முதல்ல நம்ம மனசுல நம்ம அதை ஏற்றுக்கணும். இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியதுதான், அற்பமானதுதான், சொற்பமானதுதான், நானும் ஒரு நாள் வண்டிக்கு தான் போறோம், இதெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். பெருமை கொள்ளும் போதெல்லாம் சரி, அல்லது கவலைப்படும் போதெல்லாம் சரி, ஒரு நாள் நம்ம வண்டிக்கு தான் போறோம், இதெல்லாம் விட்டுட்டு தான் போறோம். எதை கொண்டெல்லாம் பெருமை கொண்டோமோ அதை நம்மளை விட்டு போயிடும். யாரை கொண்டு நம்ம இணை வச்சிருமோ அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். சேர்ந்து வாழுங்க, சார்ந்து வாழாங்கிறான். இப்படி கூடி வாழுங்க, ஒன்றி வாழாங்கிறான். கூடி வாழுங்க, ஒன்றி வாழாதீங்க, அது இணைப்பு. சேர்ந்து வாழுங்க, நல்லெண்ணத்தை கொண்டு, சார்ந்து வாழாங்க, அது இணைப்பு. கொடுக்கப்பட்டதான் சோதனை தான். உங்க மனைவி பிள்ளைங்களுக்கு சோதனையா இருக்குங்கிறான். பொருள் மாதிரியும் சோதனையா இருக்குங்கிறான். இது சோதனை களம். எப்படி வெற்றி பெறுறது? ஞானம் பெறணும், அப்பதான் வெற்றி பெற முடியும். சேர்ந்துதான் வாழணும், யாரையும் வெறுக்க வேண்டாம். அதே மாதிரி யாரையும் விரும்ப வேண்டாம், எதையும் விரும்ப வேண்டாம், இணை வச்சிருவீங்க. யாரையும் வெறுக்க வேண்டாம், நிராசப்பட்டுருவீங்க. வெறுப்பு வேண்டி வாழணும். எப்படி வாழணும் இரண்டு தான் கேட்கும். அப்ப மனம் எதை விரும்புதோ அது வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அது பிரார்த்தனையை அமைச்சுக்கணும். மனம் விரும்ப நமக்கே பார்த்துக்கணும். காலையிலேருந்து உட்காரோம், தியானம் உட்காரோம். தியானம்னா கண்ண முடி உட்காந்தா தியானம் முடியாது. என்ன நான் உணரணும். இந்த தியானத்துல நம்மள நாமே உணர்ந்து என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, சரியா இருக்கா, தப்பா இருக்கா, நான் கேட்டது உண்மையா பொய்யா, நான் செய்யறது நன்மையா தீமையா. அப்ப ஒவ்வொன்றும் நினைச்சணும் உணர்ந்துகிட்டே இருக்கதான் தியானம். வெறும் கண்ண முடி உட்காந்து நான் தியானத்துல இருக்கேன் அப்படின்னா கிடையாது இல்லையா? அப்ப கண்ணை மூடுறது தியானம் இல்லை, கண்ணை திறந்துட்டு இருக்குது, நான் உணர்ந்துட்டு இருக்குது, சிலிச்சிட்டு இருக்கிறது தியானமா இருக்கு. அப்ப தியானத்தோட தான் நிதானம், கவனம், தியானம். ஞானம் பெற வேண்டி எப்பயுமே நிதானமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, கவனமா இருக்கணும், உள்ளத்தோட இருக்கணும், தியானத்துல இருக்கணும், சிந்தனையோட இருக்கணும், ஞானம் பெற வேண்டி. அப்ப ஞானம் கிடைச்சுன்னா எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுவோ கணக்கெல்லாம் நன்மை கொடுக்கப்படாது இருக்கிறான். கணக்கெல்லாம் நன்மை கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? யாருக்கு ஞானம் கொடுக்கப்படுதோ அவர் கணக்கெல்லாம் நன்மை கொடுக்கப்படாது இருக்கிறான். 2:269 2:269 தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். தான் நாடியவன் தன்னை நாடியவருக்கு. ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மை கொடுக்கப்பட்டவர் ஆவார், நிச்சயமா ஆகிவிடுகிறார். எனினும் நல்லறிவுவர் தவிர வேறெவரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இப்ப நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும்,
அதை இவன்கிட்ட கேட்கணும். தான் நாடியோ ஞானத்தை கொடுக்குறேங்கிறான். அவன்கிட்ட அதை மட்டுமே கேட்டுரும். ஞானம்னா ஒவ்வொரு பொருளை பற்றியான ஞானம், ஒவ்வொரு படைப்பை பற்றியான ஞானம், ஒவ்வொரு நிமிஷத்துக்கான ஞானம். ஆதமுக்கு அனைத்து ஞானம் கடுக்கப்பட்டு சொல்லல, ஆதமுக்கு அனைத்து ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டாச்சுங்கிறான். மனிதனுக்கு அனைத்து ஞானம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப சொற்ப ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கொண்டு ஞானத்தை வளர்த்துக்கணும். உங்களுக்கு சொற்ப ஞானமே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறான். நாம உள்ளத்தோட இருந்தோம்னா ஞானம் வளரும், இல்லைன்னா அதுவும் போயிடும். அது தவறு விட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் நம்ம கவலையும் பயமும் இருக்கும். ஆனா இந்த உலக வாழ்க்கையை பத்தி கவலை பயம் விட்டுட்டு மறுமை பற்றியான கவலை பயம் நம்ம எப்போ வந்துச்சோ, இனிமேல் நம்மளோட வாழ்க்கை நன்மையா இருக்கும், உண்மையா இருக்கும், நியாயமா இருக்கும், சத்தியமா இருக்கும். அது அருளை நோக்கி இருக்கும், ஞானத்தை நோக்கி இருக்கும். அதனால எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உன் அருளை பெறக்கூடியவர்களாகவும் ஞானத்தை அடையக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. இந்த உலக வாழ்க்கையை சொற்பமே அன்றி வேறில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தியவனே, மறுமைக்கான ஞானத்தை கூடியவனே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.